ஆண்டவனே, ஈஸ்வரா, மகாகணபதி, என்ன உங்கூட பேசுறேன்னு பாக்குறியா? பேசலப்பா, அடியில் எரிஞ்சு குமர்றேன். இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும்தான் தீர்காயுசா சேவமா இருக்கணும். நான் பெத்த பையன், இவ பெத்த பையன் கைகால் வராம விளங்காம போயிடணும். ஏங்க காலங்காத்தால சாமி படத்து முன்னால இப்படி அவசரமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி பின்ன, அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கானடி. ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தியே, இந்த பயல மாத்தி கொண்டாந்துட்டியா? ஏங்க பெத்த பிள்ளை அவன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் தான். யாரு அவன்? உனக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா? வெளியே வந்து பாருடி. என்ன அவன் பண்ண லோல் தனத்தை வாடின்றேன். யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா, அதான்டா வாழ்க்கை. பாத்தியா, ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே, இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான். ஆயுசு பூரா நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய்கிட்டே கேள. மூஞ்சி மாறட்டீங்களே பாரு, எதிர்த்து பாக்கடா. வாங்கடா. நீ என்ன பாரு, உட்கார்ற. ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ண நோட் விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? நான் உண்டானா சொல்றேன். சொல்லு. நான் சின்ன வயசுல கணக்கு புள்ள வேலைக்கு சேர்ந்து மாதம் 30 ரூபாய் சம்பாதிச்சல இந்த வீட்டை கட்டினேன்டா. உன்னால முடியுமா? இப்ப யாராலையும் முடியாது. ஏன்ற இப்போ கல்லா போட்டி சாவிய கணக்கு புள்ள கிட்ட குடுக்கறது இல்ல, முதலாளிமார்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடி, என்ன நேரத்துல பெத்தவன என்ன திட்டு பயன்றான்? இல்லை சாப்பனா இருந்து கேக்குறேன்டா, ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல நானும் மகனா இருந்து சொல்றேன், ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய், இதுக்கும் சாமர்த்தியம் ஒண்ணுண்டா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கிறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு. தாயே விடை கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்கப்பா போவ? எங்கெல்லாம போவேன்? நீ மனுஷனுக்கா பெத்து வச்சிருக்க? ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க. நந்தபாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை புரிவான். வணக்கம். நான் உன்கிட்ட கேட்டனா? ஒரு மரியாதைக்காக. மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியல் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லைன்னா ஈட்ட விட்டு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்கே சுத்தியல் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியல் வாங்க துப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும்? சுத்தியல் இருக்கான்னு கேட்டேன், இருந்தா குடுக்குறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. கஞ்ச பயலுங்க. நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல்பா. ஏயா சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய, இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன ரேஞ்சில் அலைய விடுவ? ஏண்டா சுத்தியில எழுங்க? இந்த பார், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா. ஒரே இடம்? ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல 2 இடம்டா. எந்தெந்த இடங்க? ஒன்னு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசணி தலையா? காட்டிட்டேடா புத்தி. ஐயோ, அந்த பொட்டியில தாண்டா பணம், வயிறம், நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. அது போனா போட்டோம், ஊரிய நினைச்சுக்கிட்டு வருது, இருக்கிறத காப்பாற்றுவோம். ஐயா
ஐயா நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். 4 பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டுனே. என்னப்பா அப்பா என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க? டேய், என் கைய பாத்தீங்களா? இறங்குடா அறிவிட்டவங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின், மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அண்ணே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னே? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே, எனக்கு அந்த ஊரெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. திருச்சி மரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குதா? டெல்லி அங்க வரடா இருக்கனே. Follow me. அண்ணே, யார் தேவன்? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க தானே வரேன். அண்ணே, பேசாம வாடா. புதுமத்தண்ணே பார்த்து பேசுங்க, ஒரு மாதிரியா இருக்கான், அடிச்சிட போறான். ஹலோ சார், பிரதர். ஏய், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்கய்யா கோழி? எங்கய்யா தீவனம்? ஏய் குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணுமா ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? டேய் சொல்லிட்டு மாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா. ஆனா உங்க ஊரை பத்திர உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே, அப்படி என்னன்னு சொன்னாரு இவரு? வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே. அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணா. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க அண்ணே. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாயை போடுறதுட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு? எனக்கு தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுனீடா. அவன் யாருன்னு தெரியாதுயா. டேய் அடிச்சு என்ன ஊர்ல அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்ச அண்ணன் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமாண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா. வாங்க. நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம். கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா. எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி, கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க. அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறேன் இல்ல? இந்த பாராடே, எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம். அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நீ கவரிமான் இனமா?
நைனா கொஞ்சம் குனி. தலைய பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி. ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா. ஏன்னா டேய், நீ எனக்கு புள்ளைய பிறந்து என்னடா செஞ்சிருக்க? நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்க சொன்னது? அதுவும் 1 2 5 பொண்ணு, அதுக்கப்புறம் 6வதா நானு. தேவையா? எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவம் இருந்து பெத்தண்டா. ஆமா, இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்தெடுத்துட்டாரு. நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடமில்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பண்றது? இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும். அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலேயாச்சும் அழுதுருக்கணும் நைனா. ஏய், உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போடா வெளியே. அதை ஏன்டா உதைக்கிற? உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க, உங்களுக்கு வெறுப்பு வரும் போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளியேம்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும். ஏன்னா எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இடிச்சவா நாடு பாரு. உன்னை புள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்க மாட்டிட்டு தொங்கணும்டா. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். சொல்லாத, செய். ஏடா படையா, இது அவசியமா? வேலை இல்லாம என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா, நாக்கு நீண்டும், கண்ணு 2 வெளியே வந்துரும். அப்படியா? நான் பார்த்தது இல்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? 3 மாசத்துக்குள்ள எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. ஏய், அவங்களை எல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா. இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுன்னு வேண்டிக்க போ. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து புழுங்கற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சிரிக்க முடியுமா? பழாப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாய விலைக்கு விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவிக்கெல்லாம் இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50? யோ எடியா சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. ஏய், நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அழகிட்டு இருந்தாரு. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ்? அதுக்கு 9 பனானஸ். டேய், இந்தா இந்த சிட்டை ஆகிட்டு உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். ஏய், அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை கடா. போய் ரூம்ல வைடா. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா?
ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத நாளை பண்ணாத அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க. யார்கிட்ட சொல்லு கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா நேரம் பார்த்து காலம் வர்றியா? இத நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குனியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி பைய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல தர கைட்டா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஆமா. இவர் பெரிய எடின்பர்க கோமகன் 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுறா நாய. ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க வெட்டி போடுற கட்டுறா நாய. மொட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனால கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவோம். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ண மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? மாட்ட வேண்டியது. இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய் இனிமே நீ தில்லானா கத்துக்கூட, குச்சிப்புடி கத்துக்கூட, பரதநாட்டியம் கத்துக்கூட, கிச்சு கிச்சு தாண்டாமாலும். மாப்பிள என் 2 கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருவுக்கு போ. போட மாட்ட.